இருக்கக்கூடிய ஒரு மோசமான செயல் நடைபெறுகிறது. அதே போல் பல்வேறு பகுதிகளில் வனப்பகுதி ஒன்றை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய மக்களை இப்பொழுது கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய அவலம் இருக்கிறது, மேகமலை உட்பட. எனவே இதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் அனைத்து கட்சி நடவடிக்கை ஒன்றை தீர்மானம் செய்வதற்காக நாளை மாலை திருநெல்வேலியில் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தொடர்ந்து பல வருடங்களாக புதிய தமிழகம் கட்சி பல்வேறு விதமான மக்கள் இயக்கங்களை முன்னெடுத்து செல்கிறது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது வீடு வீடாக சென்று விஜய் அவர்கள் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு 2 மாதத்தை தாண்டிய பின்பு கூட இந்த மதுவிலக்கிலே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை ஒன்றை அறிவிக்காமல் இந்த தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் கூட கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடியதும் கூட அதில் கூட ஒரு தீர்க்கமான நடவடிக்கை, ஒரு நல்ல நடவடிக்கை இல்லை. நாளொன்றும் காலை ஒன்றும் மாலை ஒன்றும் பல்வேறு விதமான கருத்துக்களை மாறி மாறி சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது கடந்த 1 மாதத்திற்கு முன்பு 717 கடைகளை மூடியதாக சொன்னார்கள். ஆனால் அந்த 717 கடைகள் கூட உண்மையாக மூடப்படவில்லை. எந்த பகுதியில் கடைகள் மூடப்பட்டார்களோ அதுக்கு அருகாமையிலேயே மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் புதிய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மூடப்பட்டதாக சொல்லப்பட்ட கடைகள் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அதிகமாக விற்பனை ஆகாத கடைகளைத்தான் மூடி கணக்கு காட்டுகிறார்கள். எனவே இந்த மது கொள்கையில் தமிழ்நாடு அரசு தடுமாறுகிறது. மேலும் இப்பொழுது பல செய்திகள் வருகின்றன. இப்பொழுது தமிழ்நாடெங்கும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடியவர்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கோரிக்கையை வலுத்து வருகின்ற நேரத்தில் ரெஸ்டோ பார், அதாவது தனியாருக்கு அதை கடையை விட்டு விடலாமா, அதேபோல் ரெஸ்டாரண்ட்டு எல்லா இடங்களும் உணவகங்களிலேயே டாஸ்மாக் அதாவது மது விற்பனையை கொண்டு செலுத்தி விடலாமா என்று அதை விஸ்தரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த அரசு திட்டமிடுவதாக செய்திகள் வருகிறது. இது இது சரியில்லை. இதுபோல் தொடர்ந்து மக்களை குழப்பக்கூடாது. தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பது இந்த அரசனுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கும் பட்சத்தில், அதே போல் மக்களுடைய நல்ல உடல்நிலை தான் மிக முக்கியமாக இருக்கும் பட்சத்தில், மது போதை புகை ஒழிப்பது தான் அது நம்முடைய லட்சியமாக இருக்கும் பட்சத்தில், மதுவை ஒழிக்காமல் புகையும் ஒழிக்க முடியாது, போதைப் பொருளையும் ஒழிக்க முடியாது. எனவே இதில் எந்த தடுமாற்றமும் என்று இருக்கக்கூடிய அரசுக்கு தேவையில்லை. எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே ரெஸ்டோ பார் அல்லது பல வகையான மதுபானங்களை பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவது என்று தினமும் ஒரு செய்திகளை கசிய விடுகிறார்கள். அதாவது மக்களுடைய கருத்து எப்படி இருக்கும், அரசியல்வாதிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் என்று இது ஆழம் பார்ப்பது ஆற்றுல காலம் பார்ப்பது போல ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை கசிய விட்டு அவர்கள் பார்க்கிறார்கள். இது வேடிக்கை பார்க்கக்கூடாது. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை அக்டோபர் 2ஆம் தேதி முன்னெடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாகவே இந்த அரசு மதுவிலக்கை பொறுத்தளவு ஒரு பூரண மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்கணும். பூரண மதுவிலக்கு அக்டோபர் 2ஆம் தேதிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாகும்.